வணக்கம். சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு தகவல். இது பொதுமக்களுக்கு சரியாக புரியாது. இது ஜோதிடர்களுக்கான பதிவாக நான் பதியப்படுகிறேன். ஒவ்வொரு ஜாதகத்திலும் மாந்தி பகவான் மாந்தி பகவானை மிக ஜோதிடர்களால் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற கிரகமாக இருக்கிறது. அந்த மாந்தி பகவானை நம்ம எப்படி கிரகத்தில் அடைவு செய்வது, அதனுடைய காரண காரணிகள் என்ன என்ற ஒரு சிறிய பதிவின் மூலமாக இங்கே நம்ம விளக்க இருக்கிறோம். மாந்தி பகவான் உதயமாகும் காலம், மாந்தி பகவான் எந்த ராசியில் பிரயாணம் செய்வார் என்பதை நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வகுப்புக்குள் செல்லலாம். இது உதாரணம். இன்றைக்கு 6/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8:23 இந்த கணிதமானது மாந்தி பகவானை நம்ம எந்த ராசியிலே பயணிக்கிறார் என்ற நம்ம ஒரு கணிதம் செய்கிறோம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் மாந்தி பகவான் பிரயாணம் செய்வார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பரிமாணங்கள் உள்ளது. அந்த பரிமாணங்கள் அடிப்படையில் சூரியன் நின்ற பாகைக்கலை அடிப்படையில் அந்த பரிமாணங்கள் கழிக்கப்படுகிறது. அந்த கழிக்கப்பட்ட பரிமாணங்களுக்கு மாந்தி பகவான் எந்த ராசியிலே உதயமாகிறார் என்பது தான் இந்த சூட்சும விதி. இதுதான் வகுப்பாக நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை 6:23 மாந்தி பகவான் எந்த ராசியிலே உதயமாகிறார், எந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். இது கோச்சாரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் அதே போல் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் கிட்டத்தட்ட பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் 2-3 பாதங்கள் நிச்சயமாக வேறுபாடு இருக்கும். 2-3 பாதங்கள் தான், 2 பாதங்கள் அல்லது 3 பாதங்கள் தான் வேறுபாடு இருக்கும். மற்றபடி பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. ஆகையினால இது நான் முழுக்க போட்டது வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை 8:23 மாந்தி பகவான் எந்த ராசியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை பகலுக்கு பகலுக்கு வெள்ளிக்கிழமை மாந்தி பகவான் 26 நாழிகையில் உதயமாகுவார். பகல் மாந்தி 26 நாழிகையில் உதயமாகும். மாந்தி உதய நாழிகை அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கு 26. ஓகேங்களா? அப்போது சிம்ம ராசி பரிமாணம் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது மாந்தி உதய நாழிகை வெள்ளிக்கிழமை 6, வெள்ளிக்கிழமை பகல் மாந்தி. ஓகேங்களா? பகல் மாந்தி 6 நாழிகை. வெள்ளிக்கிழமை மாந்தி பகவான் உதய நாழிகை 6 நாழிகையில் உதயமாகிறார். சிம்ம ராசி பரிமாண இருப்பு இன்றைக்கு வாக்கியப்படி 1 நாழிகை 49 கலை இருக்கிறது. சிம்ம மொத்த பரிமாணம் 5.15 கலை. அதில் சென்ற நாழிகை 3.26, இருப்பு நாழிகை 1 நாழிகை 49 கலை.
இப்போ சிம்மம் இருப்பு என்பது 9 1 நாழிகை 49 கலை. கன்னி பரிமாணம், ராசி பரிமாணம் 5 நாழிகை. ஓகேங்களா? 5 நாழிகை, 5 டிகிரி என்று வச்சுக்கலாம். 5 டிகிரி மொத்தம் கூட்டினீங்கன்னா 6 பாகை 49 கலை. இதுதான் வந்துட்டு இப்போ மாந்தி பகவான் இந்த சிம்மம் பரிமாணம் இருப்பு 1 நாழிகை 49 கலையில் இருக்கார். அப்போது சிம்ம ராசியில் வந்துட்டு மாந்தி பகவான் இன்று உதயம் வந்துட்டு 6 நாழிகையில் உதயமாகிறார். அப்போ 6 நாழிகையில் உதயமாச்சுன்னா இங்கே வந்துட்டு நமக்கு கன்னி வந்துட்டு 5 நாழிகை. இப்போ 5 நாழிகை கணக்கு போட்டிங்கன்னா மொத்தம் டோட்டலாக 6 நாழிகை. சரிங்களா? 6 நாழிகையில் உதயமாகிறார். இப்போ 6 நாழிகையில் உதயமாகிற 41 6 போச்சுன்னா உங்களுக்கு 41. அப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசியில் மாந்தி உதயமாகி கொண்டிருக்கிறார். கன்னி ராசியில் மாந்தி உதயம். இப்போ நம்ம எளிமையாக வந்துட்டு மாந்தி எந்த ராசியில் இருக்கார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தபடியாக இந்த மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த சென்ற நாழிகை இருக்கு இல்லையா? 3 பாகை 26 கலையை நம்ம 60ஆல் கூட்டணும், 60ஆல் பெருக்கணும். 60ஆல் பெருக்குனா இந்த 3, அதாவது 3 6 எவ்வளோ 18, அந்த 26 கலை பார்த்தோன்னா 206 கலை. அந்த 206 1800ஆல் பெருக்கணும். 1800ஆல் பெருக்க 3,70,70,800 மதிப்பெண்கள் வரும். அதை வந்துட்டு ராசி பரிமாண இருப்பில் சிம்ம ராசி பரிமாணம் மொத்தம் 315, அதாவது 315 கலைகள். இந்த 315 கலைகளில் நம்ம வந்துட்டு வகுக்கணும். இதை வகுக்க 1117 கலை வரும். இதை 60ஆல் வகுக்க 19 பாகை 37 கலை வரும். அப்போது மேஷம் முதல் சிம்மம் வரை 150 பாகை. அந்த 150 பாகை இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. 150 பாகை சிம்ம ராசி பரிமாண இருப்பு. அதன் கூட வந்து 19 பாகை 37 கலையை சேர்த்தா 169 பாகை 39 கலை. இது வந்து கேட்டிங்கன்னா அப்போ கன்னி ராசியில் வரும். இந்த கன்னி ராசியில் 169 பாகை 39 கலை சூரிய, அதை 39 கலைகளை அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மாந்தி பகவான் நிற்கிறார். இதான் வந்துட்டு மாந்தியை மிக 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 எளிமையாக நம்ம காண வேண்டிய முறைகள். அடுத்தது வந்துட்டு இப்போது மாந்தி பகவான் நம்ம வந்துட்டு எந்தெந்த பகலில் எப்போ உதயமாகுவார், அதே போல் வந்துட்டு இரவில் எப்போ உதயமாகுவார் என்று பார்க்கிறோம். இதை வந்துட்டு நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுருக்குங்களா? இந்த பார்க்க உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதை நம்ம இப்போ அடிச்சிடுறோம். இப்போ பகல் மாந்தி உதய நாழிகை. இப்போ வந்துட்டு பகல் மாந்தி உதய நாழிகை. ஓகேங்களா? இது சனிக்கிழமையில் மாந்தி பகவான் உதயமாகுவார். சனிக்கிழமை 2 நாழிகை உதயமாகும். சனிக்கிழமை
2 நாழிகை. அதே போல் வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் 6 நாழிகையில் உதயமாகும். ஆறு நாழிகை. அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை 10 நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாவார். பத்து நாழிகையில் வியாழக்கிழமை மாந்தி பகவான் பகல் நேரத்தில் உதயமாவார். அடுத்தது புதன்கிழமை வந்துட்டு 14 நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்துட்டு 18 நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாவார். இல்ல நாழிகையில் உதயமாகும். அடுத்தது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 22 நாழிகையில் திங்கள் 22 நாழிகை. அதே சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து 26 நாழிகையில் மாந்தி உதயம். மாந்தி உதயம் அப்போது இந்த நம்ம குறிப்பிட்டு வந்து 7 நாளில் பகலில் மாந்தி உதய நாழிகை நம்ம சொல்லியிருக்கோம். சனிக்கிழமை 2 நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாகிறார். வெள்ளிக்கிழமை 6 நாழிகையில் உதயமாகிறார். வியாழக்கிழமையில் வந்துட்டு 10 நாழிகையில் உதயமாகிறார். புதன்கிழமை வந்து 14 நாழிகையில் உதயமாகிறார். செவ்வாய்க்கிழமை 18 நாழிகையில் உதயமாகிறார். திங்கட்கிழமை 22 நாழிகையில் உதயமாகிறார். ஞாயிற்றுக்கிழமை 26 நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாவார். ஓகேங்களா? இது அடுத்தது நம்ம இரவில் மாந்தி. இப்போ வந்து பகல் மாந்திக்கு ராசி பரிமாணத்தை நம்ம கூட்டி வரும்போது நம்ம ராசி நிற்கிற இந்த ராசி பரிமாணத்தை கூட்டி வரும்போது அந்த கழிக்க வேண்டும். இப்போ வந்து 12 ராசிக்கும் வந்துட்டு 12 டிகிரி கொடுத்துருக்காங்கல்ல, 12 டிகிரி. இப்போ ராசி பரிமாணத்தை வந்து நம்ம சிம்மத்துக்கு 5.14 5.15 நாழிகை வினாடியே எடுத்தோம் இல்லையா, கலையை எடுத்தோம். அதே போல் வந்து ஒவ்வொரு ராசி பரிமாணத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி பரிமாணத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த மாந்தி பகவான் எங்கே நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறப்போ பகல் நாழிகை இப்போ வந்து ராசி பரிமாணத்தை நம்ம கூட்டிக்கிட்டே வரோம். இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம ராசி பரிமாணம் இப்போ வந்துட்டு மேஷம் அது வந்து மேஷம் 4.15 அப்படின்னு போடுறோம். இப்போ வந்துட்டு ரிஷபம் வந்துட்டு 4.45 அப்படின்னு போடுறோம். மிதுனம் வந்துட்டு 5.15 போடுறோம். 5. இப்போது நமக்கு வந்துச்சு இல்லையா, இப்போ இங்கேயே நமக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, நம்ம வந்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணுறப்போ நமக்கு இதே வந்துடுச்சு இல்லையா. வெள்ளிக்கிழமை இப்போது ரிஷபம் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்குறோம். இது உதாரணத்துக்கு தான் போடுறேன். இது வந்து நம்ம வந்துட்டு எந்த
ராசி பரிமாண இருப்பை வச்சு தான் நம்ம பார்க்கணும். சும்மா உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்துட்டு இப்போது டோட்டலாக கணக்கு போட்டிங்கன்னா 10 6 60 இல்லையா? அப்போ இங்கே 1 வந்துச்சு, 60 வந்துச்சுன்னா அங்கே 1 வந்துச்சு. அப்போ 9, அப்போ 9 பாகு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால 6 நாழிகை கணக்கு போட்டுச்சுன்னா உங்களுக்கு 6 நாழிகை போட்டால் 6 நாழிகை நம்ம கணக்கு போடுறோம். அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து எங்கே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 6 நாழிகையை மைனஸ் பண்ணால் மிச்சம் 3 இல்லையா? 3னா உங்களுக்கு வந்துட்டு எங்கே வருது? அப்போது ரிஷப ராசியில் மாந்தி நிற்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 6 நாழிகை தான் போகுது. இதனுடைய பரிமாணம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 9 நாழிகை இருக்குது. 2 ராசியும் சேர்த்திங்கன்னா 9 நாழிகை இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை 6 நாழிகையில் தான் உதயமாகிறார். அப்போ 6 வந்துட்டு 9ல் 6 மைனஸ் பண்ணிச்சுன்னா மிச்சம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னா 3 இருக்குது. அப்போது ரிஷப ராசியில் இந்த மாந்தி பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார் என்று பொருள் எடுத்துக்க வேண்டும். அப்போ அந்த பொருள் எடுத்துக்க வேண்டும்னா இது இன்றைக்கி வந்துட்டு நமக்கு இன்றைக்கு 3 தேதி வந்துட்டு 6/9/2024 அன்று காலை, இப்போ வந்துட்டு காலை 10 மணின்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு இந்த ராசி பரிமாண இருப்பு வந்துட்டு 1.43 வினாடிகள் இருக்குதுன்னா அது கணக்கு வேறுபடும். இது வந்து உதாரணத்துக்காக நான் போட்டேன். இப்படி தான் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணி மாந்தி பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது பகலுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நாழிகை, பகல் நாழிகை வந்து 26 நாழிகை கழிக்கணும். ஓகேங்களா? பகல் நாழிகையை பகல் நாழிகை பகல் நாழிகை 26. இது வந்து 30 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா, பகலில் வந்து 30 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த ராசியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாந்தி பகவான் நிற்கிற ராசியை நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கிறப்போ 30 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த 26 கழிச்சிடணும். 26 கழிச்சிட்டுன்னா உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு இந்த 30 பாகைன்னா ஒரு ராசியோட பரிமாணம் வந்துட்டு 5 புள்ளி அப்படின்னு வருது இல்லையா? 5, 6, அது 5.14, 5.13, 4.14. அப்போ 30 பாகை வரப்போ 30 பாகை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 30 பாகைனா எங்கே வரும்? நம்ம ராசி பரிமாணம் இருப்பில் நம்ம உதாரணமாக சும்மா ஒரு 5 இதுவாக போட்டால் கூட 5 பரிமாண இருப்புகளை இப்போ வந்து மேஷம். சரிங்களா? நான் கட்டமை போட்டு காட்டிடுறேன். இப்போ மேஷம் 4, இப்போது 15 இல்லையா? 4.45. இது 5.15. இது 5.30. இப்போது 5.15 சிம்மம். கன்னி வந்துட்டு 5. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 30 பாகை வந்திருக்கும் பாருங்கள். இப்போ வந்து 30 பாகை இல்லையா? இப்போ வந்துட்டு 15, 5, 10, 10, 40, 50. இது ஒரு பாகையாக வந்துடுச்சு. ஒரு பாகை, இது வந்துட்டு ஒரு பாகை, 2 பாகை வந்திருக்கு. இப்போ 2 பாகைனா 5, 10, 15, 20. அப்போ 30 பாகை வந்திருக்கு. இப்போ 30 பாகை வந்துச்சு இல்லையா? அப்போ 30 பாகை எதில் மேஷம் முதல் கன்னி வரை கன்னி வரை 30. அப்போது 30 வந்துட்டு இந்த 26 கழிக்கணும். ஏன்னா 30 பாகை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 26 கழிக்க மீதி வந்து 4. அப்போ மீதி 4னா
அப்போது இந்த மாந்தி பகவான் நின்ற ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசியில் மாந்தி பகவான் நின்றார் என்பது தான் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சென்றதில் வந்துட்டு ராசி பரிமாண இருப்பில் சூரிய பகவான் எவ்வளவு போயிருக்கார், அந்த ராசி பரிமாணம் அந்த கன்னி ராசியில் சூரிய பரிமாணம், சூரியன் கடந்த காலங்கள் எவ்வளவு இருக்குது, அதாவது அந்த ராசி பரிமாண இருப்பு எவ்வளவு, அதே போல் வந்துட்டு அந்த இருப்பு சென்றதை இருப்பை மட்டும்தான் நம்ம வந்து விட்டுடணும். இருப்பை விட்டுட்டு சென்ற பாகை கலையை நம்ம நட்சத்திரத்தில் வகுக்கணும். நட்சத்திரத்தில் அது வந்து வகுத்து பார்க்குறப்போ அந்த அந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இரவு பகல் மாந்தி நம்ம பார்த்தோம், உதய நாழிகை. அதே போல் வந்து இரவு மாந்தி உதய நாழிகையை நம்ம பார்ப்போம். இரவு மாந்தி வந்து செவ்வாய்க்கிழமை தொடரும். இருபத்தி 2 நாழிகை. திங்கட்கிழமை திங்கட்கிழமை 36 நாழிகை. ஞாயிற்றுக்கிழமை 40 நாழிகை. அதே சனிக்கிழமை 44 நாழிகை. வெள்ளிக்கிழமை 48 நாழிகை. தலைக்கீழே வரும் இது. நாற்பத்தெட்டு நாழிகை. அதே போல் வந்து வியாழக்கிழமை 52 நாழிகை. அதே போல் வந்துட்டு புதன்கிழமை 56 நாழிகை. நாழிகையில் மாந்தி பகவான் உதயமாகும் இரவு வேலையில். ஓகேங்களா, இரவு வேலையில் இது உதயமாகும். இரவில் வந்துட்டு நம்ம வந்து 30 நாழிகைக்கு மேலே போச்சுன்னா அது எப்படி நம்ம கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதிருக்கு இல்லையா. அப்போ இரவில் உதயமாகிற இரவில் நம்ம மாந்தி பகவானை கணிக்கும்போது ராசி பரிமாண இருப்பில் டோட்டலாக வந்துட்டு ஒரு 50 நாழிகை, ஒரு 30 நாழிகை, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 50 நாழிகை வச்சுக்கோங்க. இல்லை 50 நாழிகைனா ராசி பரிமாண இருப்பில் எத்தனை இது வருதுன்னு பார்க்கணும். அப்போது இதெல்லாம் வந்துட்டு இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட 8 ராசி கிட்ட வரும், இது வந்துட்டு 9 ராசி கிட்ட வரும், இது வந்து 10 ராசி கிட்ட வரும், இது வந்து 11 ராசி கிட்ட வரும். ஓகேங்களா, ஒரு புதன் ராசி. அந்த ராசியில் நம்ம வந்துட்டு எந்த நாழிகைன்னு போட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 60 நாழிகை நம்ம கணக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ராசி பரிமாண இருப்பில் புதன் அந்த ராசி பரிமாண இருப்பு வந்துட்டு நம்ம நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதவும். அதே போல் வந்து இந்த மாந்தி பகவான் இரவில் எந்த ராசியில் உதயமாகிறன்றதுக்கு இந்த நாழிகைகள் உதவும். இப்போ வந்து உதாரணம் வெள்ளிக்கிழமை இன்றே வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு வெள்ளிக்கிழமை 48 நாழிகை. ஓகேங்களா, 48 நாழிகைனா இதில் வந்து மைனஸ். அப்போ வந்துட்டு 48 நாழிகைன்னா எங்கே வருது? 5, 10, 15, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஓகேங்களா, இப்போ 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 40 வருது இல்லையா. அதாவது 40, 45, 50. அப்போ வந்து மகரம் வருது. இது மகரம் வருது, அதாவது 5 5 கணக்கு போடுறோம் நம்ம. ஓகேங்களா, 5 டிகிரி கணக்கு போடுறேன். உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய போகும், அதனால் உதாரணத்துக்கு நான் போடுறேன். ராசி பரிமாண இருப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம தின பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ராசி பரிமாண இருப்பை
தின பஞ்சாங்கத்திலையும் அதே போல் வந்துட்டு பஞ்சாங்கத்தில் ஒரு பகுதியிலும் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கோச்சார நிலையை நம்ம நட்சத்திதி கரணம் யோகம் நட்சத்திரம் அந்த நம்ம கணிக்கிறோம் இல்லை தினைக்கும் பார்க்குறோம் இல்லையா பஞ்சாங்கம் அதுலேயும் கொடுத்துருப்பாங்க ராசி பரிமாண இருப்பு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் போடுறப்போ கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அப்போது இன்றைக்கி வந்துட்டு 48 நாழிகளை உதயமாகிறார். இப்போ 48 நாழிகைன்றது மகர ராசியில் வருது. மகர ராசியில் 30 கழிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா 38 இல்லையா, மிச்சம் வந்துட்டு 18 இருக்குது. ஓகேங்களா, இந்த 18. அப்போ 18னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாந்தி பகவான் நின்ற ராசி மகரம். ஓகேங்களா, இதை தாண்டி போனால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ளேயே அடங்குது. 48 டிகிரியில் 48 எந்த பாகையில் நிற்கிறார் இதை தான் நம்ம வந்துட்டு நம்ம மாந்தி நின்ற ராசி மகரமாக எடுத்துக்கிறோம். வந்து மாந்தி எப்படி வந்து கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். புரியலைனாலும் உங்களுக்கு வந்துட்டு விளக்கமாக வேணும்னா நீங்கள் டெலிஃபோன் மூலிமா நீங்கள் வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்துட்டு 9941816699. ஓகேங்களா, இதுதான். இது வந்துட்டு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் வந்துட்டு நம்ம செவ்வாய் தோஷம் 8ஆம் இடத்துல என்ன இருந்தால் என்ன செய்ய போகுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன், ஸ்ரீராமஜெயம்.